ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் செட் தோசை வீடியோ போட்டிருக்கேன். வடகரி வீடியோவை தனியாக போட்டிருக்கேன். போய் சேனலில் பாருங்கள். சூப்பரான செட் தோசை, சூப்பரான வடகரி. செட் தோசை ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் மிக்சியிலேயே அரைக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். ஏன்னா நான் கிரைண்டர் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுறதில்ல. நல்லா பாருங்கள், சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா தொட்டு பாருங்கள். நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். நல்ல சாஃப்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா 2.5 அழகு புழுங்கல் அரிசியை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 75 கிராம் அவுள், வெள்ளை அவுளோ சிகப்பு அவுளோ வீட்டில் எது இருக்கோ போட்டுக்கோங்க. வீட்டில் சிகப்பு இருந்தது நான் போட்டுக்கிட்டேன். அதை மோரில் ஊற வச்சுருக்கேன். அதே 75 கிராம் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நான் வீட்டில் இருக்க சாப்பாட்டுக்கு போடுற இது தான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் நல்ல ஒரு மோரில் ஊற வச்சுருந்து அதுவும் நல்லா ஊறிடுச்சு. உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்சியில் நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு. அதில் கொஞ்சம் சர்க்கரை, சோடா மாவு, உப்பு. சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே போடுங்க. அப்போ தான் நல்லா வரும். நல்லா இதெல்லாம் போட்டு கரைச்சி ஓவர் நைட் வச்சிடணும். இல்லை நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையில் வச்சிடணும். நல்லா புளித்து அந்த மாவு நல்லா உபரியாகி வரும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இல்லைன்னா நல்லா இருக்காது. அது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போது மாவு அந்த பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம அதை நல்லா கொஞ்சம் நல்லா அந்த உபரி ஆன பிறகு நம்ம கடைசியாக தான் சர்க்கரை சேர்க்குறேன். 3 பொருள் தான் சேர்க்கணும். சர்க்கரை, மஞ்சள் பொடி மட்டும் செய்யும்போது செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பும் சோடா உப்பும் சேர்க்கணும். சோடா உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். சோடா உப்பு இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால இப்போது சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு போட்டு நீங்கள் அதை மாவை உபரிக்கி வச்சிங்கன்னா தான் நல்லா புளிச்சு நல்லா வரும் மாவு. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்ல தோசை மாவுடைய அந்த கண்டஸ்டன்சிக்கு அதை ரெடி பண்ணிக்கோங்க. உப்பு, சோடா உப்பு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே போடணும். 2 அழகு, 1/2 அழகு. நீங்கள் 1 கிலோ போட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் போடணும். மற்றது எல்லாமே உங்களோட தேவைக்கேற்ப தான். ஸ்வீட்டும் உங்களோட தேவைக்கேற்ப தான். ஆனால் சர்க்கரை போட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். சர்க்கரை பார்த்து போடுங்க. கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் அந்த டேஸ்ட் போயிடும். கொஞ்சம் திட்டமாகவே நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரையே போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா கலர் மாறிடும். இப்போ நான் தோசை தவாவை வச்சுருக்கேன். தவா கொஞ்சம் நல்லா சூடு ஆன பிறகு ஊற்றணுங்க. இதை அப்போ தான் அந்த ஹோல்ஸ்லாம் நல்லா விழும். நீங்கள் முன்னாடி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நம்ம மற்ற தோசை மாதிரி ஊற்றினா அந்தளவுக்கு இதுவாகாது. அந்த பபிள்ஸ் வரணும். 2 கரண்டி மாவு ஊற்றுங்க. ஏன்னா இதை நம்ம தோசை ஊற்றணும், தேய்க்கக்கூடாது. ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா அந்த பபுள்ஸ் நல்லா சூப்பராக வரும். நம்ம ஊத்தப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு 1, 2 கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இதுவாகும். 2 தோசை சுட்டே எடுத்துட்டோன்னா அடுத்தடுத்து நல்லா பக்கவாக அந்த பக்குவத்துக்கு வந்துடும். இப்போலாம் செட் தோசை ஹோட்டலில் கிடைக்கிறதே இல்லை. எனக்கு செட் தோசைனா ரொம்ப இஷ்டம். நாங்கள் அம்ஜிக்கரையில் வீடு இருக்கும்போது அங்கே இந்த சங்கர் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், உடுப்பி சங்கர்னு நினைக்கிறேன், பேர் கூட மறந்து போச்சு எனக்கு. சண்டே ஆனால் ஒரு செட் தோசையும் ஒரு பாயாசமும் அம்மா வாங்கி தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் நான் வீட்டில் இருப்பேன். அது கூட எல்லா சண்டேவும் இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு சண்டே தான் வீட்டில் இருப்பேன். ஏன்னா எனக்கு லீவ் இருக்காது. நான் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நான் குழந்தை தொழிலாளி. அதனால் எனக்கு அப்போத்துலேருந்தே எனக்கு வேலை தான். ஞாயிற்றுக்கிழமையில் கூட வேலை வைப்பாங்க. நான் வேலைக்கு போயிடுவேன். எப்போது வீட்டில் இருக்கனோ அந்த டைமில் எனக்கு இது தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க. ரொம்ப 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 இஷ்டம். இப்போ ஹோட்டலில் தேடி தேடி பார்க்குறேன். நிறைய ஹோட்டல் இந்த டிஷ்ஷையே எடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல டிஷ்ஷு. இது ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பொஃபியாக வந்திருக்கு. இப்போது இன்றைக்கி இந்த யூடியூப்லாம் இருக்கிறதுனால இதை நானே வீட்டில் செய்கிறேன். இல்லைனா எனக்கு கூட இது செய்ய தெரியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரீசன்ட் டைமில் ஆர்டர் பண்ணேன் ரத்னா கஃபேன்னு ஒரு ஹோட்டலில். ஆனால் அது அங்கேருந்து கொஞ்சம் லாங்காக இருந்ததுனால எனக்கு நான் முதல்ல சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இல்லை. வடகரியும் டேஸ்ட் இல்லை, அந்த தோசையிலையும் அந்த டேஸ்ட் இல்லை. அப்புறம் தான் முடிவு பண்ணேன், வேணாம் நம்ம வீட்டிலையே செய்யணும் சொல்லி முடிவு பண்ணேன். ரொம்ப செலவே இல்லைங்க இது.
எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இல்லை நீங்கள் எதுவுமே நீங்கள் கடையில் வாங்க போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கிற கடலப்பருப்பு இதை வச்சு ஒரு வடகறி பண்ணிவிட்டு அழகாக அந்த தோசையை வீட்லேயே ஒரு சண்டேக்கு ஒரு நல்ல டின்னராகவும் இருக்கும், நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு அருமையாக இருக்கும். இதை நம்ம அழகாக ஒரு கரண்டி, சின்ன தோசையாக வேணால் ஒரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் அந்த பஃபினஸோடு வரும். ஓகேவா? என்னோடய கேமரா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறுச்சு. ஒரு நல்ல சூப்பரான செட் தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு செட் தோசை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப செட் தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஹோட்டல் போனால் இந்த டிஷ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் தான் சாப்பிடுவேன் நான் ஒரு டைமில். ஏன்னா இப்போ எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, அதனால் அந்த டிஷ் எனக்கு மறந்து போச்சு ஆக்சுவலாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.